ஆமென். 102 சங்கீதம் டைட்டில் வாசிங்க. துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி, துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? 24வது வசனம், என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதே. ஆமென். அதுலதான் சொல்லுகிறார் சீயோனுக்கு 13வது வசனத்துல, அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. அப்போ அந்த டைம் வரைக்கும் இந்த தீபம் இன்னைக்கு அணையுமா நாளைக்கு அணையுமா, இதுதான் நிலைமை. தாவீது சொல்லுகிறார், பாதியில் எடுத்துறாதீங்க ஆண்டவரே. ஆமென். அப்போ மங்கின நிலையில் இருந்தவன் இன்னொரு சங்கீதம் எழுதுகிறான். அதுதான் 37:25 தாவீது இப்படி சொல்லுகிறார், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமான, ஆனாலும் அன்னைக்கு போதும். ஆமென். I have been young and now I am old. அன்னைக்கு பாதியில முடியும்னு பார்த்தேன். அப்படிதான் நிலைமை இருந்துச்சு. தாவீதுக்கு சவுலால பிரச்சனை 13 வருஷம். அந்த 13 வருடம் தாவீதுக்கு மொத்த வயசு 30 தான் ஆகுது. சவுல் மரித்து தாவீது ராஜாவாகும் போது தாவீதுக்கு வயசு 30. அபிஷேகம் வைக்கப்பட்டது 17. இந்த 13 வருஷத்துல அவன் மரண விளிம்பு வர, அந்த மரண வாசலில் இருந்து தூக்கி விடுகிற இந்த வார்த்தையை தியானிக்கும் போது என் ஆண்டவர் எழுத வைத்ததை அப்படியே சொல்லுகிறேன். வார்த்தை உடையவனுக்கு எதிரான நிலை, வார்த்தை உடையவனுக்கு வருகிற எதிர்ப்புகள், எதிரான நிலை அவனை மரண வாசல் வரைக்கும், மரண விளிம்பு வரைக்கும், என்ன சொல்ல, அந்த மரண பயத்தின் அந்த விளிம்பு வரைக்கும் கொண்டு செல்லலாம். ஆனால் ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர் அங்கிருந்து அவனை தூக்கி எடுப்பார். அங்கே இருந்து அப்ப கேட்கலாம், ஆண்டவரே என்ன இன்னும் தூக்கி எடுக்கல, நீங்க என்ன வாசல் பார்க்க, நீ ஏரியா பக்கமே வரல. எளியவனை குப்பையிலிருந்து எடுக்கணும்னா எங்க கிடக்கணும்? குப்பையில யாராவது தூக்கி போடணும். என் கோபுரத்தில் எப்படி படுத்து கிடந்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து வா அவனை வச்சுக்கிறேன். மரண வாசலிருந்து தூக்கி எடுக்கணும்னா சில காரியத்தை அனுமதிக்கிறார். அவர் குறிப்பிட்ட பிளேஸ்ல வந்து நிப்பீங்க பாருங்க, அங்க அவர் நிற்பார். அதுதான் என் ஆண்டவர். யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரத்துல ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. பிறவி குருடனுக்கு இயேசு கிறிஸ்து பார்வை கொடுக்கிறார். அவனை என்ன பண்ணுகிறாங்க அப்படின்னா, 35வது வசனத்தை வாசியுங்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளி விட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்ட போதுன்னா எங்க இருந்து பார்க்கிறார்? அவனை எங்க தள்ளுனாங்களோ அங்க இருந்து. ஆமென். எங்க தள்ளுனாங்களோ அங்க இருந்து. சில சிச்சுவேஷன் நம்மள அந்த வாசல் வரைக்கும் கொண்டு போயிடும். ஆனா வார்த்தை இருக்கா? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து என்னை பாதாளங்களில் இருந்து ஏறி வர பண்ணி என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் ஆமென். அன்னைக்கு சொல்ற பாதியில எடுத்துறாதீங்க, இப்ப சொல்றார், இளைஞனா இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவன் நான். உண்மையில தாவீதை பாராட்டணும். அவர் வயசானதை ஒத்துக்கிட்டார். சிலர் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆளுகையில 100 வயதுல மரிக்கிறவனும் வாலிபன், 100 வயது வாலிபர்களை வாழ்க, 80 வயது குழந்தைகளை வாழ்க. எப்பவுமே வார்த்தை உடையவனுக்கு ப்ராப்ளம் இருக்கும். வார்த்தை ஆனவருக்கே பிரச்சனை. தனிமை இருந்திருக்கு, இல்லாம இருந்திருக்கு, எதிர்ப்பு இருந்திருக்கிறது, சூழ்ச்சிகள் இருந்திருக்கிறது. சூழ்ச்சி. ஆமென். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, மத்தளத்துக்கு 2 பக்கம் தான் அடி, எங்களுக்கு சுத்தி அடி விழுது. ஆமென். சூழ்ச்சி இருக்கு, துரோகம். ஹல்லேலூயா. வார்த்தை ஆனவருக்கே எவ்வளவு இருக்குன்னா, வார்த்தை உடையவர்களுக்கு. ஹல்லேலூயா.
யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்டாச்சு. இந்த விஷயம் ஏரோது அறிவுக்கு வந்ததும் ஆயுதத்தை தீட்ட ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, இவைகள் நடுவில் தானே நான் இருக்கிறேன், உங்களுக்கு தெரியல, அவனுக்கு தெரியுது. ஆமே, அல்லேலூயா. அந்த லெட்டர் இவங்களுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்குன்னு தெரியுது, தெரியுது, தெரியுது. வார்த்தையுடையவன் இல்லையா? ரெண்டு காரியம் பேச முடியுமா தெரியல, டைம் ஆகிறது. வேகமாக சொல்ல விரும்புகிறேன். நமக்கு தெரியும், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்று வரும். 18 ஆரம்பத்திலையும் அப்படியே வரும். யாருக்கு வார்த்தை உண்டாகிறது? எலியாவுக்கு. எலியா யாரு? வார்த்தை உடையவன். இந்த வார்த்தை உடையவனுக்கு சத்துரு ஒரு நாளை குறிக்கிறான். 1 ராஜாக்கள் 19:2 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போன. நாளைக்கு இந்நேரம், அப்போ இன்னையிலிருந்து நாளைக்கு இந்த டைம்னா கரெக்டா எவ்வளவு டைம் இருக்கு? 24 மணி. ஒரே ஒரு நாள் இருக்கு, ஒரே ஒரு நாள் இருக்கு, ஒரு நாள். இவர் ஆண்டவரே என்ன ஆண்டவரே சொல்லிட்டு சோர்ந்து போய் படுத்துட்டார். ஆமே, தூதனை அனுப்புகிறார். நமக்கு நல்லா தெரியும், பலமுறை எலியாவின் செய்தி எடுத்தது. எனவே இந்த பாயிண்டை மட்டும் சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். அப்பத்தை கொடுக்கிறார், தட்டி எழுப்பி புசிங்கிறார். புசித்துட்டு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். 8வது வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். சத்துரு எவ்வளவு நாள் குறித்தா? இப்ப எத்தனை நாளை தாண்டி நிற்கிறாரு? ஆனாலும் பயம் போகல, ஆனாலும் பயம் போகல. ஆண்டவர்ட்ட என்ன சொல்றாரு? கீழே அடுத்த வசனம் வாசிங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் 10வது வசனம். அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். ஏசபேல் குறித்த நாள் எத்தனை? அதை தாண்டி எத்தனை நாள் வந்தாச்சு? அதுவும் இரவும் பகலும். இரவின் பயங்கரம், பகலின் அம்பு, இருளில் நடமாறும். நைட்டுக்கும் காக்கப்பட்ட, பகலுக்கும் காக்கப்பட்ட, இப்படி அதாவது உனக்கு குறிக்கப்பட்ட நாளை தாண்டி 40 நாள் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. உனக்கு குறிக்கப்பட்ட நாளை கடந்து 40 நாள் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. நல்ல புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு பலர் நாள் குறித்தாங்க. நமக்கு குறிக்கப்பட்ட நாளை கடந்து நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா நம்முடைய காலங்கள் சத்துருவின் கையில் அல்ல, நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கையில். ஹல்லேலூயா. குறிக்கப்பட்ட நாள். இதே நாகர்கோவில் பட்டணத்தில் ஒரு ஊழியக்காரர், அவருடைய மகள் சின்ன வயசு தான், ஒரு மிகப்பெரிய பலவீனத்துக்குள்ளாகி ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அந்த பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு கடைசி அவங்க மகளை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. போய் பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு இந்த பாஸ்டர் அந்த மகள்கிட்ட சொன்ன வார்த்தை, நாம் பரலோகத்தில் சந்திப்போம் அப்படின்னு. பரலோகத்தில் டாக்டர்ஸ்லாம் திட்டுறாங்க, என்ன பேசுறீங்க மகள்கிட்ட? வேற நான் என்ன சொல்ல, அதெல்லாம் முடிஞ்சிட்டல. உன் மகளுடைய அப்போ நீங்கள் வீட்டுக்கு கூட்டிருப்போங்க. வீட்டுக்கு கூட்டிரு போதுக்கு அவங்க எடுத்துகிட்டு வர பேகை பார்த்தா, ஒருத்தங்க மறித்து எடுத்துகிட்டு போவாங்களோ அதே மாதிரி பேகை கொண்டு வராங்க. இவரு கோவம் வந்துட்டு, அவன் உயிரோடு தானே இருக்கிறா, நான் அப்படியே கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா. அப்படி வரும்போது வீட்டில் விட்டாச்சு. அடுத்த நாள் காலையில், அதாவது டாக்டர்ஸ் டைம் கொடுத்துட்டு மேக்ஸிமம் ஒன் டே தாண்டாது. அடுத்த நாள் காலையில் அவர் ஜெபிப்பதற்காக வழக்கம் போல் ஒரு இடத்துக்கு போவாராம். அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே ஏதாவது வார்த்தையை கொடுங்க, உங்கள் சித்தனை எடுத்துருங்க, இல்லை நீங்கள் கொடுப்பீங்கன்னா வார்த்தையை கொடுங்க. ஒரு பிடியும் இல்லை. வேதனையோடு திருப்பி வரார். வெட்டணும் இடத்துல ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு போவார். அப்படி டீ குடிக்கும்போது அந்த டீ கடையில் ஒரு வவ்வால் வந்துருக்கு. இந்த டீ கடைக்காரன் என்ன பண்ணுறான்னா, வவ்வாலை போட்டு அடி 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 அடின்னு அடித்து கொண்டுட்டான். செத்துட்டு நினச்சி அவன் அடிக்கிறத விட்டு திரும்பி டீ போட போகிறான். அந்த வவ்வால் பறந்து போயிட்டு
அப்ப அவன் சொல்றான், அந்த டீ கடைக்காரன் சொல்றாராம், அதுக்கு இன்னும் காலம் வரல. இவருக்கு ரேமா கிடைச்சிட்டு இவர் நேரா வீட்டுக்கு போறார். இவர் நேரா வீட்டுல போய் அந்த மகள் படுக்கையில மரண விளிம்பில் இருக்கிற மகளை பார்த்து சொல்ற, காலம் வரலமா, கர்த்தர் எழுப்பி விடுவார். எழும்புனாங்க. அந்த சகோதரிக்கு கர்த்தர் ஒரு குழந்தைய கொடுத்தார். அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அடியனையும் கூப்பிட்டுருந்தாங்க. அங்க போய் இருந்து கர்த்தரை அவர் குழந்தைய தூக்கிட்டு இவங்களுக்கான நாள் குறிச்சாங்க. எங்க குறிக்கப்பட்ட நாளை கடந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கும் நாள் குறிக்கப்பட்டது. சிலர் என்ன கடைசியா பார்த்துட்டு போனாங்க. படுத்த படுக்கையிலே அசைவற்று 16 நாட்கள் நாள் குறிக்கப்பட்டது. அதை கடந்து எத்தனை வருடங்கள். ஏன் இந்த வசனம் வெறுமையா திரும்பாது? ஏன் இது திரும்பாது? இது அங்கிருந்து வந்த வார்த்தை. குறிக்கப்பட்ட நாளை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, ஹல்லேலூயா. குறிக்கட்டும், குறிக்கட்டும். சில நாள் குறிச்சாதான் நமக்கு பரலோக பலனே வரும். அவன் இல்லைன்னா காக்கா அப்பம் கொண்டு வரும். ஆமே. சத்துரு நாள் குறித்தால் தூதன் அப்பம் கொண்டு வரும். ஹல்லேலூயா. உன்னை நாளைக்கு வேலையை விட்டு தூக்குற நாளை குறிக்கிறானா? நீ கவலைப்படாத. நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமே. ஐயோ சில சொல்லுவாங்க, ஐயோ இந்த வருஷம் 2 years பேக் ஒருத்தர் அவர் என்கிட்ட அப்படி கடன் பிரச்சனை மூழ்கி இருக்கு. அடுத்த செகண்ட் என்ன தெரிஞ்சல அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை. அவரை சுத்தி சில காரியங்கள் இருக்கிறது. பாஸ்டர், நான் இதெல்லாம் எடுத்து சாப்பிடுவேனோன்னு எனக்கு பயமா இருக்கு, சோமனிக்கோங்கன்றார். இதே வார்த்தை. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம நான் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருவேனோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. சாயங்காலமாகி விடியற்காலமாகி ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, 2.5 வருடம் ஆகிறது. போன சண்டே அவரை பார்க்கிறேன். எப்படி இருக்கீங்க? இப்படி எப்படி? இவர் தாங்க நம்ம ஆண்டவர். இந்த பகல் வேளையில நமக்கு தெரியாம நாள் குறிச்சது விட்டுருங்க. நம்ம கன்சீவா இருக்கிறாங்க, நியூஸ் வந்ததுலேருந்தே அவன் நாள் குறிச்சிட்டு தான் இருக்கிறான். அதை விட்டுருங்க. ஆனா எனக்கு தெரியும், நான் நினைச்சேன் இந்த நாள் தான் என் கடைசியான நாள் என்று. இதோட முடிஞ்சதுன்னு அதை தாண்டி இத்தனை நாட்கள் கர்த்தர் என்னை வாழ வைத்திருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, வேற ஒண்ணும் இல்லை, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர். ஆமென். நேசித்தவர். வலது கரத்தை உயர்த்தி, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே நம்புவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தையுடையவனுக்கு சத்துரு முடிவு எழுதுவான், தீர்மானிக்கிறவர் கர்த்தர். முடிவு எழுதும், நிறைய எழுதுவான், எழுதி 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 எழுதி. ஆமென். நம்ம பிரசங்க குறிப்பு எழுதுறது போல சத்துரு நிறைய குறிப்பு எழுதி வச்சிருக்கிறான். இவன் எங்க போறான், இங்க போறான். அப்ப இந்த இடத்துல இவனுக்கு குழியை ஆழமாய் தோண்டி அதிலே விழுந்தார்கள். அடுத்து எங்க போறான், எப்படி எல்லாம் சுத்தி சுத்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் அறியாமலும் தேவன் அனுமதிக்காமலும் ஒரு முடி கூட கீழே விழாது. அப்படி விழுந்துட்டுன்னு வைங்களேன், சத்துரு ஜெயித்தான்னு சொல்லக்கூடாது, தேவன் அனுமதித்தான். தேவன் எதற்கு அனுமதித்தான்னா சொல்லுங்க,
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாரும் சொல்லுங்க, சகலமும் 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 நன்மைக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையுடையவனுக்கு நிறைய முடிவு எழுதப்படும், ஆனால் அவர் எழுதின முடிவே நிறைவேறும். அவர் எழுதின முடிவே. எவ்வளவு நல்ல தேவன். பேதுருவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் யோவான் 21:18, உன் முதிர் வயதிலே அப்படிம்பார். அது வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லைப்பா, இதான் உன்னை குறித்த என்னுடைய திட்டம். நீ இள வயதுள்ளவனாக இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். அவ்வளோதான். சொல்லி கொஞ்ச நாள் ஆகலை, நமக்கு தெரியும் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டு பெந்தேகோஸ்தே நாள் கொஞ்ச நாளில் பேதுரு பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. முடிவு எழுத 12வது அதிகாரம் அப்போஸ்தலர். பேதுருவை ஜெயிலில் போடுறாங்க. பேதுருக்கு இவ்வளோ விசேஷித்த கிருபை என்னன்னா, எங்கே தூக்கி போட்டாலும் நாங்கள் தூங்குவோம். ஆமென். கரண்ட் இருந்தாலும் தூங்குவோம், கரண்ட் இல்லைன்னாலும் தூங்க. நீங்கள் எவ்வளோ சத்தமாக பாட்டு போட்டாலும் நாங்கள் தூங்குவோம். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சிலர் ஊக்கத்தோடே ஜெபம் பண்றாங்க. சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடே ஜெபம் பண்றாங்க. 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்த 4 அடுக்கு பாதுகாப்பு. 6வது வசனத்தை பாருங்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள். என் ஆண்டவர் எதையும் முந்தி செய்வாரை தவிர பிந்தி செய்ய மாட்டார். அந்த கொஞ்ச எண்ணெயும் கொஞ்சமாவும் தீர்ந்த பிறகல்ல எலியா வந்தது தீர்றதுக்கு முன்னாடி. அப்போ ஆண்டவர் அடுத்து 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 இன்னைக்கு ஓகே, இந்த வாரத்துக்கு ஓகே, இந்த மாசத்துக்கு ஓகே, அடுத்து அடுத்து வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் தூதனை அனுப்புவார். என் ஆண்டவர் பிந்தி செய்கிறவர்கள் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிந்தி செய்ய மாட்டார், முந்தி தான் செய்வார், முந்தி தான் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏரோது பிளான் பண்றதுக்கு முன்னாடி யோசேப்பிட்ட பேசி குழந்தை இயேசு தூக்கிட்டு வச்சுட்டார்ல. அல்லேலூயா. ஆமென். முந்தி செய்கிறவர். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள். அப்போ சத்துரு நாள் குறிக்கட்டும். ஆமென். நாள் குறிச்சா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், என்ன இதுக்கு முன்னாடி கர்த்தர் செய்வார். இது ஒன்றும் தெரியாம எப்போ செய்வாரா செய்ய மாட்டாரா, இந்த வருஷமாவது நடக்குமா, ஒரு மாசம் முடிஞ்சு எப்படி இவங்க பழையது போல புது வருஷத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை கொண்டு வந்து இந்த வருடத்துக்குள்ளன்னு சொல்லுவாங்க. நம்மளும் கேட்டுட்டு ஆமீன் போட்டுட்டு ஆமென். எப்படி நாளை அறிந்து கொள்ள சத்துரு குறிக்கட்டும். யூதரை மேற்கொள்ளலாம் என்று ஆமான் ஒரு நாளை குறித்தார். அதே நாளிலே காரியம் மாறுதலாய் அந்த நாளுக்கு முன்னாக நடந்தது என்ன, ஆமான் கதையை முடிச்சார். அல்லேலூயா. ஐயோ சிலர் நாள் குறிக்கிறாங்களே, குறிக்கட்டும். இப்போ எனக்கு பக்கத்தில் பார்த்து சொல்ல வைக்கணும் வருது, ஆனால் சத்துரு குறிக்கட்டும். அவன் குறித்த நாளுக்கு முந்தின இரவு, முந்தின இரவு, முந்தின இரவு. பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். குறிக்கப்பட்ட நாளை தாண்டி பல நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? ஆமே, நம்மை காக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே, சிலர் லேஸ்ல எழும்ப மாட்டாங்க, விழாவில் எப்படி குத்தி பாருங்க, அப்படி துள்ளி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற யாரையும் அப்படி தெரியும், தூதனுக்கு தெரியும் இவன் எங்க தட்டினா. சும்மாலாம் எழும்ப சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து சொன்னாலும் சிலரை எப்படி தட்டினாதான். அல்லேலூயா. எப்படி சொல்லி அனுப்பியிருக்கிறார் பாருங்க ஆண்டவர். வருவா நீ போய் அந்த வெளிச்செல்லாம் காட்டினாலும் எழும்ப மாட்டான். லைட்டாக இப்படி இடுப்புல இப்படி ஒரு தட்டு கொடு, துள்ளி எழும்பி சொல்லுமடியே கேட்குறேன். சில தட்டெல்லாம் கிடைக்கும். ஆமே, கட்டு உடைய சில தட்டு உண்டு. நான் உடனே ஆண்டவர் இப்படி என்ன தட்டிட்டார், நானே அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். இல்லை,
ஹல்லேலூயா. விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள். ஆமென். சீக்கிரமாய் உடனே. அடுத்த வசனம், தூதன் அவனை நோக்கி உன் மறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக் கொள் என்றார். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு என் பின்னே வா என்றான். அவன் என்ன நினைச்சான்? 9வது வசனத்துல தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். நிறைய காரியம் நமக்கு தெரியாது, நிறைய காரியம் நமக்கு புரியாது. ஆனால் சபையை ஒன்று கேளுங்கள், நீங்கள் வார்த்தை உடையவர்களானால் சத்துரு உங்களுக்கென்று உங்களை வீழ்த்தும்படி, உங்களை இல்லாமல் போகும்படி, ஆமென், குறித்த நாளுக்கு முந்தின இரவு ஒன்று நடக்கும். அது சாதாரண இரவு அல்ல. ஏசா குறித்த நாளுக்கு முந்தின இரவு யாக்கோபுக்கு ஒன்று நடந்தது. அது யாக்கோபுக்கு ஆசீர்வாதமாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்கள். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையில வந்தபோது, எல்லாரும் அந்த வார்த்தையை சத்தமா வாசிங்க. அது தானாய் அவர்களுக்கு, அது தானாய் அவர்களுக்கு, அதாவது எது எனக்கு முடியாது, வாய்ப்பே இல்லை என்று நினைக்கிறேன், அது தானாக எனக்கு முன்பாக. காரணம், எனக்கு வார்த்தையை தந்தவர் பெரியவர். சிவந்த சமுத்திரத்தை இவங்க பிளந்தாங்களா? தானா பிளந்துச்சான். ஆமே. முதலாம் காவலை கடந்து இரண்டாம் காவலை கடந்து பார்த்தா நிக்குது பெரிய தடை. அது மட்டும் திறக்கலன்னா இரண்டாம் காவலுக்கு பின்னாக கால் வைத்து அப்படியே வந்து ஜெயில. ஆவே. சிலதை தாண்டி கொண்டு வந்துட்டார். ஆனா முன்னாடி இருக்கிறது இரும்பு கதவு. சிலதை கடத்தி கொண்டு வந்துட்டார். முன்னாடி இருக்கிறது இரும்பு கதவு. ஆமே. எனக்கு திறக்க முடிஞ்சதெல்லாம் திறந்து உங்க பலத்தினால நான் வந்துட்டேன். இனி ஆண்டவரை, இனி நிற்க பலன் இல்லை ஆண்டவரே. அடுத்து என்ன செய்வது என்று அறியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் தரித்து நின்று இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 11 மாதங்கள் முயற்சித்தும் திறக்காத சில கதவுகள் இந்த புதிய மாதத்திலே தானாய் திறக்கப்பட போகிறது. தானாய் நம்புறவங்க மாத்திரம் தானாய் திறக்கப்பட போகிறது. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென். வார்த்தையுடையவர் அது நிறைவேற்றுவார். ஏரோது நாள் குறிக்கட்டும், ஏசபேல் நாள் குறிக்கட்டும், ஆமா நாள் குறிக்கட்டும். அவர்கள் குறித்த நாளுக்கு முந்தின நாள் ஒன்று நடக்கும். அது தேவ பிள்ளைகளுக்கு அனுகூலமாய், ஆசீர்வாதமாய், நன்மையாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம். ஹல்லேலூயா. இந்த ஒரு பாடல், ஒரு சில சரணங்களை மட்டும் நல்ல விசுவாசத்தோடு பாடி, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்வார். அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் அவர் உண்மையுள்ள வார்த்தைகள். ஆமென். என்ன அடையாளம்? நீங்க உயிரோடு இருக்கிறது அடையாளம். நம்மையே நமக்கு அடையாளமா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் நினையுங்கள், நீங்கள் பாருங்கள். அப்படி ஒரு வசனம் உண்டு அல்லவா, ஆகாயில வரும் நினைக்கிறேன். ஆமென். எடுத்தா வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் ஆகாய் 18. இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். இப்போது இதுக்கு முன்னாடி நடந்ததை சிந்திச்சு பாருங்க. எத்தனை முறை, எத்தனை முறை. ஹல்லேலூயா. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இப்போது இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை நினைச்சு பாரு. மங்கினது நிறைந்தது காக்கிறார். என்னே எனக்கு அடையாளமா வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே? தேங்க்யூ ஜீசஸ். நீர் நிறைவேற்றுவீர், நீர் நிறைவேற்றுவீர். எல்லாரும் கைகளை தட்டி ஆமென்.
ஹல்லேலூயா. ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் ஆமென் என்று அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் வார்த்தைகள் ஒன்றும் பேச. ஆமென். அவர் சர்வ வல்ல தேவனாய். Glory. நிறைவேறும் நிறைவேறும் சகோதரி, நிறைவேறும் சகோதரி, நிறைவேறும் சகோதரா. அவர் நல்லவர். ஒரே சத்தமா ஆமென். ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். ஆமென். ஒரு சரணம் பாடுவோமா? துரத்தப்பட்ட தாவீதின் தலையை துரத்தப்பட்ட உயர்த்தியதே. ஆமென். துரத்தப்பட்ட உயர்த்தியதே. glory. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்று. குறித்திட்ட ஆமென். 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். ஆமென். சலமகரபா சந்தரபலமரமதுடலாம். ஆமென். ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் glory. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி. ஆமென். 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 ஹalleluya. thank you jesus. ஆமென். ஒரு விஷயம், அப்படி வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் இந்த தீபத்தை அணைக்க மாட்டார். ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட இந்த 1ஆம் தேதி காலை வேளையில சொல்லுமா, உங்களை மட்டும் நம்பி இருக்கிற ஆண்டவரே, நீங்க கிடைக்க பண்ணுவீங்க. எனக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க பண்ணுவீங்க. நான் பதறது உண்மை, நீங்க பதற மாட்டீங்க. அவன் நீங்க கிடைக்க பண்ணுவீங்க. அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறது வரைக்கும். யாக்கோபே, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிறது வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். கைவிட மாட்டேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். நான் உனக்கு துணை செய்கிறேன். நான் உனக்கு துணை செய்கிறேன். உங்களை நம்பி வாழ்றேன்ப்பா. உங்களை நம்பி வாழ்றேன்ப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் ஆமென். துவங்கியதை முடித்தீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே. ஆமென். தடைகள் வந்தாலும் ஹல்லேலூயா, தாமதமானாலும் ஆமென். தடைகள் வந்தாலும் ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீ நல்லவர், நீ நல்லவரே. உன் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்ல சர்வ வல்லவரே. உன் கரங்கள். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் பகல் வேளையில
உங்க சமூகத்திலே கொண்டு வந்து உம்மை பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு பேசின உம்முடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் முழுமையாய் நம்புகிறோம், இது வெறுமையாய் உம்மிடத்தில் திரும்ப விட மாட்டீர். நீர் என்ன நோக்கத்திற்காக இந்த வார்த்தை அனுப்பினீரோ அது ஆகும்படி கர்த்தர் வாய்க்க பண்ணுவீர். இந்த நாளில் எங்களை பலப்படுத்தினீரே. எங்கள் வாழ்க்கை எத்தனை முறை மங்கினது, எத்தனை முறை நெருக்கப்பட்டோம், ஆனாலும் முறிய விடாமல், ஆண்டவரே அணைய விடாமல் நீர் காப்பதின் காரணத்தை இந்த நாளில் எங்களுக்கு பேசினீரே. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம், ஜெயம், காரியங்கள் கிடைக்க பண்ணுகிறது வரைக்கும் கர்த்தாவே நீர் எங்களை காப்பதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையின் சாட்சியாய் மாற்றுங்கள். ஆரம்பம் முதலே கர்த்தர் பேசின வார்த்தைகள் ஆண்டவரை எத்தனை டைரியில் எழுதி இருப்பாங்கப்பா. எவ்வளவு நோட்ல எழுதி 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 எழுதினதெல்லாம் ஒவ்வொன்றாய் நிறைவேறுகிறதை ஒவ்வொருடைய கண்கள் காண பண்ணும். நாங்கள் முழுமையாய் நம்புகிறோம். காரணம் நீர் கர்த்தர், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் அது அடியேன் உம்முடைய நாமத்தினாலே மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பல சூழ்நிலைகள் வந்திருக்கிறாங்க அப்பா. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அன்னாளின் இருதயத்தை ஏலிக்கு பார்க்க முடியல, ஆனால் உங்களால மட்டும் பார்க்க முடிந்தது, உங்களால ரீட் பண்ண முடிந்தது ஆண்டவரே. அப்ப இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறீர். சமாதானத்தோடு அனுப்புங்க, சாட்சியா கொண்டு வாங்க. ஆன்லைன் மூலமாய் இணைந்திருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உண்டு. எல்லாருக்கும் கர்த்தர் சமாதானத்தையும் கிருபைகளையும் செய்து சாட்சியாய் நிறுத்துவீராக. எல்லாம் மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.